இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். தேவனுடைய பிள்ளை கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை பற்றிய நேசமும் பாசமும் நம்பிக்கையும் பரலோகத்தை பற்றிய விசுவாசமும் உனக்குள் இருக்குமானால் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருக்குமானால் நீயும் பரலோகத்திற்கு பிடிக்காதது, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு விரும்பாதது, தேவனுடைய வார்த்தைக்கு உகந்தது அல்லாத எதையும் உன் வாழ்க்கையில செய்யாத தீர்மானம் செய். வேண்டாம், தொடமாட்டேன், பார்க்க மாட்டேன், திரும்ப மாட்டேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இப்படி ஒரு தீர்மானம் செய், கர்த்தரும் நமக்கு கிருபை அருள்வார். ஆமென் சொல்லுங்க. இந்த சூழ்நிலையிலே நாம் இந்த பூமியிலே தேவனுடைய சமூகத்தில் சுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க. ஃபேஸ்புக் தொட மாட்டேன், ஆமென் சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல இருக்க மாட்டேன், ஆமென் சொல்லுங்க. 24 மணி நேரமும் மொபைல் இருக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க, கிருபை அருளுங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதை நீயாக மாற்றி வை. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு. அப்பத்தான் உன் சமாதானம் பெரிதா இருக்கு. இல்லாட்டி வீட்டுல சண்டை தான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். இல்லாட்டி குடும்பத்துல பிரச்சனை தான். இல்லாட்டி உன் சமாதானம் கெட்டு போய் விடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய கற்பனை என்ன? நீ கர்த்தருடைய சபையிலே கர்த்தருக்கு ஆராதனை செய், கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடு, தேவனோடு ஐக்கியப்பட்டிரு. கர்த்தருடைய சமூகத்திலே நிற்க வேண்டிய நீ, துதிக்க வேண்டிய நீ, ஜெபிக்க வேண்டிய நீ, ஆராதிக்க வேண்டிய நீ தாமதிக்காதே. தேவ சமூகத்தில் பிரதிஷ்டையோடு தகப்பனே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன் சுவாமி, உம்மையே ஸ்தோத்தரிப்பேன், உம்மையே மகிமைப்படுத்துவேன், உமக்கு ஆராதனை செய்வேன், உம்மோடு ஐக்கியப்பட்டிருப்பேன் என்று நீ தீர்மானம் செய். தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த மாதம் சொல்கிறார், இந்த வேத வாக்கியங்களுக்கு கீழ்ப்படுகிற உனக்கு, இந்த சத்தியத்துக்கு செவிசாய்க்கிற நமக்கு பைபிள் சொல்லுகிறது, உன் சமாதானம் நதியை போல் இருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, உன் நீதி, ஆண்டவர் உனக்கு தருகிற நீதியும் கர்த்தருடைய மகிமையும் மேன்மையும் சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, இவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய சந்ததி மணலத்தனையா இருக்கு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சொல்லி முடியாத, ஐயா சொல்லி முடியாத, எழுதி முடியாத ஒரு ஆசீர்வாதம் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாயிருக்கும். இது தேவனுடைய தலைமுறைக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்தருளுகிற நன்மை. உன் வாழ்க்கையில் ஒரு நன்மைக்கு குறைவு வராது. உன் சந்ததியையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்ந்த சிங்காசனத்திற்கு கொண்டு வந்து கர்த்தர் மேன்மையான ஸ்தானத்திலே வைப்பார். இன்னைக்கு யார் வேணாலும் ஒதுக்கி வச்சிடலாம், ஆனா கர்த்தராகிய தெய்வம் உன் சந்ததியை கரத்தில் எடுப்பார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆசீர்வாதம் பெருகும், நன்மை பெருகும், சொல்லி முடியாத மேன்மை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே